எஸ். நம்ம இப்ப நியூட்டன் லா விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நியூட்டன்றவர் வந்து டவ் ப்ரொபோஷனல் டு டியூ பை டிஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. நியூட்டன்றவர் வந்து டவ் ப்ரொபோஷனல் டு டியூ பை டிஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அப்ப என்ன அது ஸ்டேட்மெண்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, shear stress is proportional to rate of shear strain. Shear stress is proportional to rate of shear strain or velocity gradient or velocity gradient. இதான் சரியா? இதுதான் வந்து நியூட்டன் லா விஸ்காசிட்டி என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, shear stress is proportional to shear stress is proportional to rate of shear strain. சரியா? இது வந்து ஸ்டேட்மெண்டா சொல்லணும். ரிலேஷனா சொல்லணும் அப்படின்னா tau proportional to du by dy. tau proportional to du by dy. tau proportional to du by dy. tau proportional to du by dy அப்படின்னு வச்சு ஃபார்முலாவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா tau equal to mu du by dy. tau equal to mu du by dy. இப்போ எனக்கு ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் வேணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஸ்டேட் நியூட்டன் லா விஸ்காசிட்டி. யார் வரீங்க? Sir, good evening, sir. Introduce yourself. Sir, Samim, sir. Welcome, Samim. Sir, good evening, sir. Good evening. Very good evening. Sir, statement: shear stress is proportional to rate of shear strain or velocity gradient. Yes, super. Very good. Thank you, Samim. Relation. இல்ல போதும். நான் இன்னொருத்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். இன்னொருத்தருக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. ஸ்டேட்மெண்ட் வந்து சமீம் சொல்லியிருக்காரு. shear stress is proportional to rate of shear strain or velocity gradient. சரியா? rate of shear strain or velocity gradient அப்படின்றது சொல்லியாச்சு சமீம். இப்ப எனக்கு ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் தேவை. என்ன சொல்லணும்னா, அந்த நியூட்டன் லா விஸ்காசிட்டியோட ரிலேஷன் சொல்றதுக்கு. Sir, Venkatesan here. Yes, welcome Venkatesan. Sir, Lakshman. Tau proportional to du by dy. Yes, thank you. Very good. Tau proportional to du by dy. இதான் நியூட்டன் லா விஸ்காசிட்டியோட ரிலேஷன். எனக்கு அடுத்தது நியூட்டன் லா விஸ்காசிட்டிய ஃபார்முலாவா சொல்றதுக்கு ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் தேவைப்படுறார். சார் லட்சுமி நாராயணன் சார். வெல்கம் லட்சுமி நாராயணன். சார் tau is equal to u du by dy sir. Very good. Tau is equal to u du by dy sir. Yes, very good. Thank you லட்சுமி நாராயணன். Thank you. இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இப்போ இது வந்து ஃப்ளூயிடுக்கு யார் கண்டுபிடிச்சாரு? Newton. Yes. அவர் வந்து அப்ப அவர் கண்டுபிடிச்சது வந்து கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சாரு tau proportional to du by dy. Very good, very good. இப்போ இதுதான் நியூட்டன் லா விஸ்காசிட்டி சொன்னோம். அப்ப tau equal to mu du by dy. Yes, very good.
ரெண்டுமே அதே தான். ஆனா இது ஃபார்முலா ரூபத்துல இருக்கு, அது ரிலேஷன் ரூபத்துல இருக்கு. ரெண்டுமே நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி தான். ரெண்டுமே வேற வேற கிடையாது. இப்ப மியூ அப்படின்றது செல்ல பேர் தான். மியூக்கு ஆக்சுவலா பேர் என்னவா இருக்கணும்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆனா வந்து இங்கதான் நியூட்டன் தான் அதை வந்து சொல்லிருக்கணும். மியூக்கு பேர் என்னவா இருக்கும்? Viscosity. சூப்பர், விஸ்காசிட்டி. ஆனா ஆரம்பத்துல அந்த பேர் வைக்கல. எப்பவுமே குழந்தை பிறந்து வச்சிங்களேன், குழந்தை பிறந்த உடனும் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சாமி பேர் வச்சிருவாங்க. இந்த ஜெனரேஷன் தான் நிக் நேம். அப்பெல்லாம் நிக் நேம் எல்லாம் கிடையாது, நேரம் சாமி பேர். குலதெய்வ சாமி பேர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு வைப்பாங்க. சரியா? குலதெய்வம் பேரோ இல்ல சாமி பேரு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருவாங்க. அப்ப இது விஸ்காசிட்டின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மியூனா விஸ்காசிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க வச்ச பேர் என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid. என்ன பேர் வச்சாங்க? coefficient of or resistance of. ஆர்லாம் இல்ல, அது பேரு ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட அப்படி வர மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid. எல்லாம் ஒரே வார்த்தை தான். சூப்பர் சார். சரியா? கோஎஃபிஷியன்ட். சூப்பர் சார். சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. என்ன பேர் வச்சாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஃப்ளூயிட் சார். ஆமா, அவ்வளவுதான். இப்ப என்னடா இது இவ்வளவு பெரிய பேரா இருக்கேன்னு சொல்லி சுருக்கமா அப்புறம் மாத்தி வச்ச பேர் தான் என்னது? விஸ்காசிட்டி. மியூன்றது செல்ல பேரு. சரியா? மியூன்றது செல்ல பேரு. அதாவது பேர் வந்து விஸ்காசிட்டி, அவனுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid. அது வந்து அவன் ஆரம்பிக்கும் போது இருந்த பேரு. அவனுக்கு பேர் விஸ்காசிட்டி. அதுக்கப்புறம் அதுவும் பேர் அது செல்லமா இது பண்றதுக்காக மியூ அப்படின்றது இது பண்ணாங்க, மியூ அப்படின்றது சொன்னாங்க. சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மியூ தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இந்த நியூட்டன் லா விஸ்காசிட்டி வந்து ஃப்ளூயிடுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். சரியா? அது மறந்துடக்கூடாது. ஃப்ளூயிட்னா என்னென்ன தெரியும்? லிக்விடும் ஃப்ளூயிட் தான், கேஸும் ஃப்ளூயிட் தான். போன கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நியூட்டன் லா விஸ்காசிட்டி வந்து எது சம்பந்தம், எதுக்கு செல்லுபடி ஆகும்? ஒன்லி ஃப்ளூயிட் சார். சரியா? உனக்கு என்ன நீ முறை வேணும்? சித்தப்ப முறை வேணும். செல்லாது. அப்ப சாலிடுக்கு போய் இந்த நியூட்டன் லா விஸ்காசிட்டி அப்ளை பண்ணா என்ன ஆகும்? தப்பாதான் சார் வரும். ஆமா, செல்லாது. நாட்டாம சொல்ற மாதிரி நம்மலாம் ஒரு வழியில பார்த்தா நம்மலாம் டெக்னிக்கல் நாட்டாம. இன்ஜினியர்ஸ்லாம் யார்? இன்ஜினியர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டெக்னிக்கல் நாட்டாம. we have to take the decision. இந்த நியூட்டன் லா விஸ்காசிட்டியை நம்ம எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூயிடுக்கு தான் அப்ளை பண்ணுவேன், சாலிடுக்கு செல்லாது. சரி, ஓகே. அப்ப இது பேர், இந்த லாக்கு பேரே லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஏன்னா விஸ்காசிட்டி தான் கண்டுபிடிச்சோம் நம்ம. விஸ்காசிட்டி தான் இவன் நடுநாயகமா இருக்காரு. சோ இந்த இதுக்கு பேரே லா ஆஃப் விஸ்காசிட்டி. இதை கண்டுபிடிச்ச நியூட்டன்றதுனால நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. சரியா? இந்த லா ஆஃப் விஸ்காசிட்டியை பத்தி படிக்கும் போதெல்லாம் யாரு முன்னாடி இருப்பா? நியூட்டன் சார். இதுல இருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வரலாறுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா கட்சிப்பையோ துண்டையோ எடுத்துட்டு போக கூடாது. என்ன பண்ணணும்? புதுசா கண்டுபிடிக்கணும். you have to find the relation, உறவு. ரெண்டு பேரை எடுத்துக்கணும். இன்ஜினியர்னா என்னன்னா வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் இன்ஜினியர். வேரியபிள்ஸோட விளையாடுறவனுக்கு பேர் தான் இன்ஜினியர். சார் எனக்கு வேரியபிள்ஸ்னாலே என்னன்னு தெரியாது சார் அப்படின்னா போலி இன்ஜினியர். போப்பா புள்ள குட்டியை படிக்கவி அப்படி சொல்லி அனுப்பிச்சிடணும். சரியா? நியூட்டன் வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு வேரியபிள் எடுத்தாரு, அதுக்கு பேர் என்ன? நியூட்டன் ரெண்டு வேரியபிள் எஸ். ரெண்டாவது ஒரு வேரியபிள் எடுத்தாரு, அதுக்கு பேர் என்ன? அவ்வளவுதான். ரெண்டு வேரியபிளையும் வச்சு விளையாடினாரு.
சரியா? வேரியபிள்ஸ் வச்சு விளையாடும் போது சரி விளையாடி முடிச்சிட்ட என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரிலேஷன். அதாவது இந்த மதிப்பை கூட்டணும், அப்ப இந்த மதிப்பும் கூடுச்சுன்னா ரெண்டுத்துக்கும் உறவு எப்படி இருக்கு? equal. நேர் தகவல் இருக்கு. இதையும் ஏத்துறேன், இதுவும் ஏறுச்சுன்னா நேர் தகவல் இருக்கு. இதை ஏத்தும் போது இது இறங்குச்சுன்னா இன்டைரக்ட் இன்வெர்ஸ். எஸ், வேரியபிள். இவ்வளவுதான்ப்பா இன்ஜினியரிங்னா இவ்வளவுதான். நீங்க படிக்க போற 3 வருஷம் படிக்க போறீங்களா, இதை புரிஞ்சுக்குங்க. மொத்த இன்ஜினியரிங் இவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் சொல்லி தரல. இன்ஜினியரிங்னாலே யூ ஹாவ் டு பிளே வித் த வேரியபிள்ஸ். சரியா? அப்புறம் you have to remove the proportionality with the constant. அப்ப அந்த கான்ஸ்டன்ட் போடும்போது நமக்கு என்ன கிடைச்சா? Viscosity. ஆமா, விஸ்காசிட்டின்னு ஒரு பேர் கிடைச்சது. சரியா? இப்ப அடுத்தது பேரு கிடைச்ச பிறகு அதோட விட்டுறக்கூடாது. பேரு கிடைச்ச பிறகு அவனை பத்தி புரிஞ்சிக்க ஆசைப்படணும். சரியா? ஒருத்தன் கிடைச்சிட்டானா, சரியா, ஒருத்தன் நம்ம கிடைச்சானா அவனை பத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிங்க. ஒருத்தன் நண்பன் கிடைச்சா, நண்பேண்டா அப்படின்னா அவனை புரிஞ்சிக்க ஆசைப்படணும். புரிஞ்சுக்கிட்டாதான் அவனோட வாழ முடியும். நண்பன் மட்டும் கிடையாது, நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ புதுசா வந்தாங்கன்னா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை பூரா அப்படியே கூட்டிட்டு போக முடியும். ஸோ நம்ம புரிஞ்சுப்போம் யார் இந்த மியூ, நான் யாரு அப்படின்றான். அப்ப நம்ம நல்லாவே தெரியும் நீ ராஜா. அப்ப டவ் மியூ ஈக்குவல் டு டவ் டிவைடட் பை என்ன வரும்? dy இத நான் ஃபார்முலாவா டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்ணீங்க? விஸ்காசிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் shear stress by velocity gradient. எஸ், shear stress by velocity gradient. சூப்பர்ப்பா, வெரி குட்பா, புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஃபார்முலேட் பண்ணோம், அப்ப கான்ஸ்டன்ட் வந்தான். அந்த கான்ஸ்டன்ட்டை பேர் வச்சோம், அவனுக்கு பேர் விஸ்காசிட்டி இல்லாட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். அப்ப அவனை டிஃபைன் பண்றோம். டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் வித் ஆஃப் வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆர் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படி கூட சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இப்ப டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு, அதோட விட்டுலாமா சார் அப்படின்னா இல்ல, அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கு. ஷியர் ஸ்ட்ரெஸோட யூனிட் என்னன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டி கிரேடியன்ட்க்கு யூனிட் என்ன? வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட், டிஸ்டன்ஸுக்கு மீட்டரு, மீட்டர் பை செகண்ட் பை மீட்டர் போட்டோம்னா என்ன வரும்? மீட்டர் பை செகண்ட் பை மீட்டர் போட்டா என்ன வரும்? 1/செகண்ட் வரும். புரியுதா? இந்த மீட்டர் அடிபட்டுரும்பா. புரியுதா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டியோட யூனிட் நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். அதாவது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் 1/செகண்ட் போட்டா அந்த செகண்ட் மேல போயிடும். சரியா? விஸ்காசிட்டி யூனிட் என்னது? விஸ்காசிட்டி யூனிட் என்னதுப்பா? மீட்டர் கியூப் பர் செகண்ட் சார். நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் per second. இங்க பாருங்க, விஸ்காசிட்டி நியூட்டன் செகண்ட் பை Meter square. ஆமா, சரியா? நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் தான் விஸ்காசிட்டி யூனிட். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. நீங்க கிளியரா அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க கிளியரா புரிஞ்சுங்க. எப்பவுமே அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வைக்கணும், கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணணும், அதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கணும். யூனிட் கண்டுபிடிச்சதோட முடிஞ்சுதா? இல்ல, அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு.
என்ன அப்படின்னா டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூனிட்ல இருந்தும் கண்டுபிடிக்கலாம். யூனிட் நமக்கு தெரியும், நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். நியூட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. நியூட்டன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA. இதுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எம்முக்கு கிலோகிராமு, அதனால கேபிட்டல் M வரும். ஏக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா LT பவர் -2 வரும். LT பவர் -2 வரும். ஸோ என்ன வரும் அப்படின்னா நியூட்டனுக்கு வந்து M L T பவர் -2 போடுவோம் நியூட்டனுக்கு. செகண்டுக்கு T போடுவோம். மீட்டர் ஸ்கொயருக்கு L ஸ்கொயர் போடுவோம். டைமென்ஷன். அப்புறம் அடிதடி வெட்டு குத்து பண்ணோன்னா M அப்படியே தான் இருக்கும். M அடிக்க முடியாது. ஆனால் L மேலே ஒரு L இருக்கு, கீழே L இருக்கு சார். L ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒரு L அடிச்சிடலாம். இந்த L மேலே கூட்டு வந்தா அது L பவர் -1. இங்கே T பவர் -2 இருக்கு, இங்கே T இருக்கு. அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம். இங்க அடுக்கு -2 இருக்கு, இங்க அடுக்கு 1 இருக்கு. -2 கூட்டல் 1 -1. So இதான் வந்து dimension for the viscosity. We have found out that dimension for viscosity is m L power -1 T power -1. சரியா? We have found out dimension for viscosity is m L power -1 T power -1. புரியுதா? நீங்க இந்த டைமென்ஷன் போட கத்துக்கணும். டைமென்ஷன் போட கத்துக்கிட்டீங்கன்னா தான் வந்து நீங்க வந்து நான் எப்பவுமே இன்ஜினியருக்கு 2 கண்கள் ரொம்ப முக்கியம். இன்ஜினியரோட ஒரு கண் வந்து யூனிட், இன்னொரு கண் வந்து டைமென்ஷன். யார் ஒருத்தன் யூனிட்டும் டைமென்ஷனும் தெரிஞ்சிருக்கானோ அவன் தான் பார்வையுள்ள இன்ஜினியர். எனக்கு டைமென்ஷன் தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பிளைண்ட் இன்ஜினியர். அவன் ஒத்த கண் இன்ஜினியர். அவனுக்கு டைமென்ஷன் மட்டும் தான் தெரியாது. அப்ப டேய் ஒத்த கண் இன்ஜினியர். அப்ப எனக்கு யூனிட்டும் தெரியாது அப்படின்னா அவன் பார்வையற்ற இன்ஜினியர். அவன் பிளைண்ட் இன்ஜினியர் தான். இப்ப உலகத்துல இருக்க நிறைய இன்ஜினியர் வந்து பிளைண்ட் இன்ஜினியரா சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க போய் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு கேளுங்க. சொல்லல அப்படின்னா அவங்க குருட்டு இன்ஜினியர். சரியா? ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டு அவங்க சொல்லல அப்படின்னா அவங்க குருட்டு இன்ஜினியர். சரியா? ஃபோர்ஸோட யூனிட் கேட்டு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த டைமென்ஷன் கேளுங்க. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு என்ன சொல்லணும் அவங்க? ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லணும்? சூப்பர், வெரி குட். MLT power -2. விஸ்காசிட்டி டைமென்ஷன் கேட்டா என்ன சொல்லணும்? சூப்பர், வெரி குட் பா. அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து பார்வையுள்ள இன்ஜினியரா மாட்டீங்க. சரியா? நீங்க வந்து எல்லாருமே பார்வையுள்ள இன்ஜினியரா மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு யூனிட்டும் தெரியும், டைமென்ஷன் தெரியும். விஸ்காசிட்டி ஒரு யூனிட் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Newton ns by m second per meter square. Yes, Newton second per meter square. Super. இப்போ இத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா shear stress ஓட யூனிட் வந்து தெரியும் உங்களுக்கு. shear stress ஓட யூனிட் வந்து
ஃபார்முலா எழுதிடுவோம். ஃபார்முலா வந்து ஷியர் ஃபோர்ஸ் பை ஷியர் ஏரியா. ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாக்கு யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ இவனோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ டைமென்ஷன் வந்து ஃபோர்ஸுக்கு வந்து டைமென்ஷன் வந்து m l t பவர் -2 டிவைடட் பை l ஸ்கொயர். அப்போ அடிதடி வெட்டு குத்தலாம் சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு m l பவர் -1 t பவர் இங்க எல் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா டி அப்படியே தானே. டி அதை இங்க பாருங்க, மியூட் பண்ணிங்கப்பா, மியூட் பண்ணீங்க ப்ளீஸ். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ஒண்ணு பாதிப்பு உள்ளாகல, டி பாதிப்பு உள்ளாகல. எல் மட்டும் மேல ஒரு எல் இருக்கு, கீழே 2 எல் இருக்கு. சரியா? ஸோ அடிபட்டு இப்ப சிஎஸ்எஸோட யூனிட் என்ன? m l power -1 t power -2. அது டைமென்ஷன். Newton per meter square. அதாவது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூனிட்னா நீங்க இத சொல்லணும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சிஎஸ்எஸோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இத சொல்லணும். டைமென்ஷனா எம்எல்டி சிஸ்டம் தான், யூனிட்னா வந்து. சரியா? சரி, இப்ப அடுத்தது பாப்போம். சார் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. சொல்லுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. சார் இப்போ வந்துட்டு சார் மை செல்ஃப் இஸ் விஜய் சார். சார் இப்போ வந்துட்டு என்னன்னா சார், இப்போ சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எஃப் பை ஏங்க சார், அதுக்கும் நம்ம டோ தான் கொடுக்குறோம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம விஸ்காசிட்டி, நியூட்டன்ஸ் விஸ்காசிட்டி லா இருக்குல்லங்க சார், அதுக்கும் டோ தான் சார் கொடுக்குறோம். ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணுமா? இல்லப்பா, அதுவும் சிஎஸ்எஸ் தானே, அங்கேயும் சிஎஸ்எஸ் தானே. பட் அதோட டைமென்ஷன் வந்து வேற மாதிரி இருக்குல்லங்க சார். இல்லையே, நாம வந்து விஸ்காசிட்டி வேற, சிஎஸ்எஸ் வேற. இங்க சிஎஸ்எஸ்னா தனியா டவ் மட்டும், விஸ்காசிட்டி வந்து தனியா மியூ மட்டும். அப்புறம் ஓகேங்க சார், ஓகே சார். வெலாசிட்டி கிரேடியன்ட் வரும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகேங்க சார், சரிங்க சார், நான் தான் கன்ஃபியூஸ் பண்றேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். வாய்ஸ் எக்கோ ஆகுதா? மற்றவங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டவ் ஈக்குவல் டு மியூ du by dy, டவ் ஈக்குவல் டு மியூ du by dy. இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஷியோ ரொம்ப முக்கியம். ரேஷியோனா வந்து மியூ வந்து ஒரு ரேஷியோ தான். மியூ இஸ் தி ரேஷியோ ஆஃப் டவ் மியூட் பண்ணிக்கங்க, மியூட் பண்ணிக்கங்க. இது ரேஷியோ. எப்பவுமே வந்து ரேஷியோ வந்து இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 5 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா 100 ரூபாய். மியூட் பண்ணிக்கங்க. 100 ரூபாய் இருக்குன்னா No, sir. Thank you, sir. Okay.
இஞ்சி அட்டன் பண்ணல. இப்போ நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க, நீங்க எங்க வேணா பிஸியா இருக்கலாம், ஆனா நம்ம அதுக்காக தடையெல்லாம் பண்ண முடியாது. சரியா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிஸியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மியூட் யுவர் மைக். அன்னோயிங்லி என்ன பண்றீங்கன்னா அன்மியூட் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. சரியா? இது ரேஷியோன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரேஷியோன்றது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சீங்க. அதே போல ரேஷியோனா பிரிச்சு கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கிட்ட இருக்க சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம். இப்படி இருக்குன்னு வச்சுங்க, நம்ம சொத்து இருக்குன்னா சொத்தை பிரிடா அப்படின்னா என்ன பண்றோம், பிரிச்சு கொடுக்குறோம். இப்போ டவ் இருக்குன்னா டவ்வை டியூ பை டிஒய் டைம்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? மியூ கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ இன்ஜினியரிங்ல நீங்க ரொம்ப உள்ளார்ந்து படிக்கணும்னா எங்கதான் ரேஷியோ வருதோ அங்க இன்ஜினியரிங்ல உங்களுக்கு புதுசா ஏதோ கத்துறாங்கன்னு அர்த்தம். ரேஷியோ வருதுன்னா நீங்க வந்து முழிச்சுக்கணும். இன்ஜினியரிங்ல புதுசா கத்து தராங்க, புதுசா ஏதோ ஒரு வேரியபிள் நமக்கு உருவாகுது ரேஷியோனா. ஸோ இதான் பிரிச்சு கொடுக்குறாங்க. டவ் மொத்தமா இருக்கிற டவ்வை வந்து டியூ பை டிஒய் டைம்ஸ் பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்குது மியூ கிடைக்கும். அதே போல இந்த விஜய் பாட்டு ஒன்று இருக்கு, சிவனும் சத்தியம் பாட்டா படிக்கணும். ஐயோ சாமி, சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்றான் இல்லையா? அதே போல இன்ஜினியரிங்லயும் பாருங்க, மாசும் ஆக்சிலரேஷனும் சேர்ந்தா என்ன? ஆமா ஆமா, சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற மாதிரி மாசும் ஆக்சிலரேஷனும் சேர்ந்தா ஃபோர்ஸ்டா. அதே போல விஸ்காசிட்டியும் வெலாசிட்டி கிரேடியன்ட்டும் சேர்ந்தா யாரு? விஸ்காசிட்டியும் வெலாசிட்டி கிரேடியன்ட்டும் சேர்ந்தா யாரு? அவ்வளவுதான். சூப்பர். இவ்வளவுதான் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல புரிதல். தனியா விஸ்காசிட்டி மட்டும் இருந்தானா விஸ்காசிட்டி, தனியா வெலாசிட்டி கிரேடியன்ட் மட்டும் வெலாசிட்டி கிரேடியன்ட். ஆனா விஸ்காசிட்டிக்கும் வெலாசிட்டி கிரேடியன்ட் ஜோடி ஆயிட்டான்னு வச்சுக்கேன், நமக்கு கிடைக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களோட வேறுபாடு நல்லா புரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய வேரியபிள் வரும். ஒரு வேரியபிள் இருக்கும், இன்னொரு வேரியபிள் இருக்கும், ரெண்டு ஜோடியா சேரும், புதுசா வேரியபிள் வரும். எந்த ரெண்டு வேரியபிள் சேரும் போது என்ன வேரியபிள் கிடைக்குதுன்னு உன்னால புரிஞ்சிக்க முடிஞ்சா நீ பக்கா இன்ஜினியர். யூ ஆர் எ ரியல் இன்ஜினியர். எந்த வேரியபிளோட எந்த வேரியபிள் சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன வேரியபிள் கிடைக்கும் தெரிஞ்சா நீ பக்காவான இன்ஜினியர். சரியா? அவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இன்ஜினியரிங்ல வந்து ஒரு மகத்தான சாதனையை படைக்க போறீங்கன்னு அர்த்தம். இன்ஜினியரிங் ரொம்ப அற்புதமான படிப்பு. அது வந்து இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, எஜுகேஷனே ரொம்ப சூப்பரான விஷயம் தான். அது எப்படி படிக்கணும், எப்படி சொல்லித்தரணும், எந்த மாதிரி அதை பயன்படுத்த வைக்கணும் அப்படின்றது யாரும் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. நம்ம கொண்டு போக முயற்சிக்கிறோம். நீங்க மட்டும் இந்த ஒரு செமஸ்டர் ஃபுல்லா கடந்து வாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஜினியர் ஆக மாட்டீங்க, ஒரே செமஸ்டர் இன்ஜினியர் ஆயிடுவீங்க. சரியா? ஸோ எத்தனை பேர் இன்ஜினியர் ஆகுது ரெடியா இருக்கீங்கன்னு பார்ப்போம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நியூட்டன் லா விஸ்காசிட்டியை வந்து ரோல் பிளே பண்ணணும். எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும். எப்படி இப்போ ரோல் பிளே பண்ணா, நான் தான் நியூட்டன், நான் வந்து நியூட்டன் லா விஸ்காசிட்டின்னு நான் ஒரு லாவை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா shear stress directly proportional to rate of shear strain கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்லணும். அவ்வளவுதான். Who is my technical champion this time? Sir, Gibson J sir. Yes, welcome Gibson. Sir, இப்போ நான் தான் சார் நியூட்டன். நீ வந்து எப்பவுமே வந்து பேசும்போது சார் கிட்ட பேசுற மாதிரி நினைக்க கூடாது. உனக்கு முன்னாடி ஒரு சமூகம் இருக்கு, அந்த சமூகத்துக்கு முன்னாடி பேசுற. Hello guys, this is
நியூட்டன் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நியூட்டன். அதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா நான் உங்களை ஏன் வந்து கேமரால வந்து இது பண்ண அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேமரா ஃபியர் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கேமரா முன்னாடி போய் நின்று கம்பீரமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. சரிங்களா? அதனால வந்து அதுதான் உங்களோட ரோல் பிளே மெத்தட். நவ் I am going to introduce the famous scientist in front of us, Newton. You can introduce yourself. ஹாய் கேஸ், நான் தான் நியூட்டன். நான் வந்து லா ஆஃப் விஸ்காசிட்டின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். Very good. அது எப்படின்றது என்னன்னா, shear stress is directly proportional to the rate of shear strain or velocity of gradient அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதை வந்து shear stressன்றத வந்து நான் டோன்ற சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட். அது வந்து du by dy அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவு ப்ரொபோர்ஷனல் டு du by dy ன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் நியூட்டனோட மாபெரும் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு நியூட்டன் கண்டுபிடிச்சது நம்ம உலகத்துக்கே சொல்லியிருக்காரு. ஆனால் நியூட்டனுக்கு நாம நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ நியூட்டன். தேங்க்யூ சார். சரி, இப்படிதான்ப்பா ரோல் பிளே மெத்தட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடியல் ஃப்ளூயிடாவே மாறி ரோல் பிளே மெத்தட் பண்ணோம். இப்போ நியூட்டனா மாறி இது பண்ணணும். இது ஒன் டைப் ஆஃப் ரோல் பிளே மெத்தட் அப்படின்னு வச்சுங்களேன். இதை வந்து நீங்க எல்லாருமே இது பண்ணுங்க. இப்போ இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டில வந்துட்டா ப்ராப்ளம் கேட்பாங்க. இது வந்து ஒரு 6 மார்க் ப்ராப்ளம் இல்லை 8 மார்க் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் தான் நம்ம சப்ஜெக்ட். ஸோ ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா வந்து டவ் ஈக்குவல் டு mu du by dy. yes. ஸோ வந்து இது லீனியர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் இந்த ஃபார்முலா என்னவா மாறும்னா, duன்றது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெலாசிட்டியாக மாறிடும். dyன்றது வெறும் yயா மாறிடும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவும் சில சமயம் இது எப்போ அப்படின்னா, டவ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு du by dyன்றத கிராஃபிக்கலாகவும் நியூட்டன் சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, டவ்வை ஒரு ஆக்சிஸாகவும் du by dyயை இன்னொரு ஆக்சிஸாகவும் போட்டார். போட்டுட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு வரைபடம் வரைஞ்சார், கிராஃப் வரைஞ்சார். அந்த கிராஃப் எப்படி இருந்ததுன்னா, அது நேர்கோடாக இருந்தது. அது நேர்கோடுனா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் அப்படின்வாங்க. ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் வந்து நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சது. சரியா? அந்த கிராஃப் வரைஞ்சாரு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதான் வந்து நியூட்டனோட மாபெரும் கண்டுபிடிப்பு. சரிங்களா? ஸோ இது ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம் வரும். ஸோ நான் ப்ராப்ளம் வந்து குரூப்பில் போடுறேன், நீங்கள் இது பண்ணுங்கள். இன்னைக்கு என்னென்னலாம் கற்றுக்கிட்டோன்னு யாராச்சும் பட்டியலிடுங்க. சார் டைப்ஸ் ஆஃப் சார் ஜிப்சன். ஜிப்சன் சொல்லுங்க. ஜிப்சன் சார் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அப்புறம் எல்லாத்தோட விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் சார். ஆமா, எல்லாத்தோட யூனிட் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாத்தோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு இனிமேல் வந்து எந்த வேரியபிளுக்கு என்ன யூனிட் கேட்டாங்கனாலும் நம்ம சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி ரிலவெண்டான ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா போட தெரியணும். இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி கத்துக்கிட்டதுக்கான ஒரு ரகசியமே என்னன்னா, நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை எந்த மாதிரி ப்ராப்ளத்துல நம்ம பயன்படுத்தணும், எதை நீ பயன்படுத்துகிறாயோ அதனால் பயனடைவாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பயன்படுத்துகிற இடத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயன்படுத்துகிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். நீங்கள் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு நான் ப்ராப்ளம் கொடுக்குறேன். ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் அது ரிலவெண்ட்டான MCQs வந்து போடுறேன். நீங்கள் வந்து ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன்றதை நீங்கள் வந்து அந்த குரூப்பில் தெரிவிக்கலாம். அப்புறம் நீங்கள் எழுதின நோட்ஸை மறக்காமல் PDF-ஆக மாற்றி இன்னைக்கு டேட் போட்டு உங்கள் நேம் போட்டு அந்த பேப்பரில் வந்து உங்கள் நேம் போடுங்க, உங்கள் ரோல் நம்பர் போடுங்க. அப்புறம் வந்து அந்த PDF-ஆக மாற்றி குரூப்பில் போட்டு விட்ருங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸுக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே உங்கள் லேர்னிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளும்
அந்த ஒவ்வொரு நேரமும் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைம் இஸ் த மணி, டைம் இஸ் த நாலேஜ், டைம் இஸ் எவ்ரிதிங். ஸோ நீங்க ஒரு இடத்துல ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்ப லேர்னிங் நடந்துரும். அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அற்புதங்களும் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் திங். அதுல அடுத்த வரி என்னன்னா, டே பை டே டே பை டே, வாழ்க்கை பயணம் டே பை டே அப்படின்னுவான். அப்ப அந்த ஒவ்வொரு நேரமும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். அப்படி பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம். எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நீங்க தான் யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் யூ கேன் மென்ஷன் யுவர் அட்டெண்டன்ஸ் இந்த சாட் பாக்ஸ். நம்ம இதோட வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஒரு 2.5 நிமிஷம் இருக்கு அட்டெண்டன்ஸ் சொல்றதுக்கு, அதுக்குள்ள சொல்லிடுங்க. Thank you champions. சார் ஒரு டவுட் சார். எஸ். டேக் சமீம் சார். ம். சார் இப்போ அந்த குவிஸ் இது கொஸ்டின் போட்டு விடுறீங்க சார், அது எப்போ சார் அட்டன் பண்றது? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் நிறைய டைம் அட்டன் பண்ண முடியலைங்க சார். இல்ல அப்ப என்ன பண்ணணும், இங்க பாருங்க, அதை அட்டெண்ட் பண்றதுக்கு ஐ எம் ரெடி அப்படின்னு பட்டன் அமுத்தினா மட்டும் போதும். வேற எந்த ஆப்ஷன் எதையும் தொடக்கூடாது. ஐ எம் ரெடின்னு தொட்டதுக்கு அப்புறம் ஆப்ஷன் அந்த கொஸ்டின் ஓடும் போது ஏவா பியா சியா டியா நினைச்சா போதும். இப்ப நம்ம நீங்க அப்லோட் பண்ணும்போது தான் நாங்க ஆன்சர் பண்ணுமா சார், இல்ல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாமா? நீங்க ஷேர் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணலாம். அது ஷேர்னு போட்டா மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். அது எப்படி போடுறது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. மேபி வந்து ஒரு தடவை ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். இல்ல இப்போ உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனே காட்டுறேன் எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு. அடுத்த லிங்க் போடுறேன். அடுத்த லிங்க்ல வந்து how to play quiz ன்னு உங்களுக்கு கத்து தரேன். ஓகே சார், थैंक यू. அந்த கிளாஸ் அட்டெண்டன்ஸ்லாம் இல்ல கிடையாது. யாரெல்லாம் அந்த குவிஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றீங்களோ அவங்க மட்டும் வந்தா கூட போதும். இல்ல எல்லாரும் வந்தாலும் ஒண்ணும் இது கிடையாது. இப்ப கிளாஸ் போறீங்களா சார்? இப்ப ஆமா, அடுத்த லிங்க் போடுவேன். அடுத்த லிங்க் போட்டு அதுல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். சரியா? ஓகே சார். கிளாஸ் ஓவரா சார்? கிளாஸ் ஓவர், அவ்வளவுதான். 2 செஷன் முடிஞ்சது. 2 ஜூம் லிங்க் போட்டாச்சுல்ல. இதுவே அதிகம். ஒரு நாளைக்கு இவ்வளவு கத்துக்கிட்டீங்கனாலே பெரிய விஷயம். இத வந்து திரும்ப நீங்க வீடியோ ரிலீஸ் பண்ணணும். எல்லாருமே வீடியோ ரிலீஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரம் ஃபுல்லா இதுக்கான கண்டென்ட் இவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். மினிமிசிங். ஹலோ சொல்லுப்பா. சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ நம்ம குரூப்ஸ்ல வீடியோ ஷேர் பண்றோம்ல சார், போத் நம்ம டெலிகிராம்லயும் போறோம், தென் வாட்ஸ்அப்லயும் போறோம் சார். டெலிகிராம் மட்டும் போதும். ஓகே. வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா அது ரீடைன்டா இருக்காது. ஆனா டெலிகிராம் போட்டா எப்பவுமே இருக்கும். ஓகே சார். ஓகே சார், நமக்கு இன்னும் ரோல் நம்பர் தரலீங்க சார். தருவாங்க, ஃபேக்கல்டி அட்வைசர் பார்த்துப்பாங்க, ஒன்றும் கவலை பண்ணாதீங்க. ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. இந்த செஷன் முடிஞ்சோன்னா அடுத்த செஷன்ல ஜாயின் பண்ணுங்க. ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே சார். ஓகே சார். பை. தேங்க் யூ சார்.